மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அரசியல் நாகரிகமற்றவர் என காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் முதல் துரோகம் செய்தது காங்கிரஸ் என மாநிலங்களவையில் வைகோ பேசியதற்கு கண்டனம். இதில் ஜவஹர்லால் நேரு என்ன தவறு செய்தார், காங்கிரஸ் என்ன தவறு செய்தது என்பதனை பாரதிய ஜனதாவும் வைகோவும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதா சொல்வதில் கூட காரணம் இருக்கிறது, அதில் ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. ஆனால் உயர்திரு வைகோ அவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது, அதில் என்ன அரசியல் பின்னணி இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. துரோகத்தை சொல்லுங்கள், வேற வார்த்தைகளை போடுங்கள், காங்கிரஸ் இதை செய்திருக்கக்கூடாது என்று சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்கள் துரோகத்தை பற்றி எங்களுக்கு பேச தெரியாதா? உங்கள் துரோகத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தா உங்களுடைய நிலைமை என்னவாகும்? நாங்கள் 8 பேரும் வைகோவை MP ஆக்குனீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லியிருந்தா தளபதி என்ன செஞ்சுருப்பார்? 8 ஓட்டு குறையுதுன்னு சொல்லி வைகோவிட்ட சொல்லி, இல்லைங்க 8 ஓட்டு குறையுது, எனவே எங்களுக்கு தான் சரியாக இருக்கும், நாங்கள் வந்துக்கிறோம், இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். எனவே எங்களுடைய ஓட்டு என்பது மறைமுகமாக அவருக்கு போயிருக்கிறது, இல்லைன்னு அவர் சொல்லக்கூடாது, தப்பு. அப்படிலாம் சொன்னால் தர்மம் இல்லை. பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் கேட்குறார், இவர் ஒற்றையாள், சபாநாயகர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸுக்கு எதிராக பேச போகிறோம் கொடுங்கிறார். அவருடைய குணம் என்னன்னு புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னால் தான் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. நீங்கள் மோடியை, அமித்ஷாவை எப்படி மகிழ்ச்சி அடைய செய்வது என்பது வைகோவிற்கு தெரிந்திருக்கிறது. இதில் என்ன நேர்மை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன், என்ன சுயமரியாதை இருக்கிறது? 370வது பிரிவை நீக்கியதற்கும் 4 நாளைக்கு முன்னாடி நீக்கிறாங்க, அதற்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் கூட அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. வைகோ எந்த தரப்பில் இருக்க போகிறார்? பாண்டவர்கள் தரப்பில் இருக்க போகிறாரா, கௌரவர்கள் தரப்பில் இருக்க போகிறாராங்கிறது தான் கேள்வி. ஈழத்தமிழர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக கொள்கை அமைத்து கொடுத்தவர்கள் நாங்கள். எங்களுடைய ராஜீவ்காந்தி இலங்கைக்கு சென்ற பொழுது இலங்கை இராணுவ வீரன் ஒருவன் எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி துப்பாக்கியினுடைய அடிக்கட்டையால் அடித்தான். அவர் மட்டும் திறமையாக தன்னுடைய தலையை திருப்பிக்கலன்னா அங்கேயே செத்து போயிருப்பார். அவன் என்ன உங்களையாவது அடித்தான்? ஒரு சிங்களவன் எப்பொழுதாவது மதிமுக காரர்களையோ மற்றவர்களையோ அடித்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் ராஜீவ்காந்தி அடிக்கிறான்? ஏன்னா ராஜீவ்காந்தி மட்டும்தான் இலங்கையில் தமிழர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்கின்ற கோபத்தில் தான் இலங்கை இராணுவ வீரன் அந்த தவறை செய்தார். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், பிரபாகரன் தோல்வி அடைந்ததற்கும் பிரபாகரன் செத்து போனதற்கும் வைகோ போன்றவர்கள் தான் காரணம். காரணம் என்னன்னா, தவறான தகவல்களை அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். யுத்தம் நின்று போயிடும், தமிழ்நாட்டில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், எங்கள் போராட்டத்துக்காக இந்திய அரசாங்கம் பணிஞ்சு, மன்மோகன் சிங் பணிஞ்சு இலங்கைக்கு சொல்லி இந்த போராட்டத்தை இந்த யுத்தத்தை நிறுத்திடுவார், நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்கன்னு பொய்யான தகவலை சொன்னது இவங்க தான். காங்கிரசின் ஆதரவுடன் தான் MP ஆனதாக கூறுவது தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இனத்தை அழித்த பாவி காங்கிரஸ் என்றும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார். இது தவறு. அவர் ஆத்திரத்தில், கோபத்தில், என் மீது கொண்டுள்ள வன்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்கள் போதும். 3 எம்பிக்களை தேர்ந்தெடுக்க 3 9 12 102 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும். திமுகவில் 108க்கு மேல் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது. தளபதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கழக எம்எல்ஏக்களும் 10 பேர் அதில் ப்ரப்போஸ் செய்திருக்கிறார்கள். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கிடையாது. எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை. காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை. 3 முறை டாக்டர் கலைஞர் திமுக ராஜ்யசபா எம்பியாகத்தான் என்னை அனுப்பினார். காங்கிரஸ்காரிடம் ஓட்டு வாங்கி நான் என்றைக்கு ராஜ்யசபாவுக்கு போனதில்லை. அப்படி என்றால் லோக்சபாவில் 2 தடவையும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்து லோக்சபாவிலே போட்டியிட்டேன். காங்கிரஸோடு கூட்டு வைக்கவில்லை. 98 வாஜ்பாயோடு தான் கூட்டணி அதிமுக, 99 வாஜ்பாயோடு தான் கூட்டணி திமுக டாக்டர் கலைஞர். காங்கிரஸ் தயவில் என்றைக்கும் நான் ஒரு எம்எல்ஏவாகவோ போட்டியை போட்டது எம்பியாக போனதில்லை, போகவும் மாட்டேன். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது காமராஜர் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கினார். அவர் தங்குவதற்காகத்தான் குளியலறை கட்டினோம். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன். ஆனால் மாணவனாக அண்ணாவின் இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவன். எனவே கோபப்பட்டால் வேறு ஏதாவது என்னை திட்டி தீர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதாக சொல்வதை இனிமேல் சொல்லாதீர்கள். மன்மோகன் சிங்கிடம் முந்தி சந்தித்த போது கூட உங்களை பிரதமராக நான் கண்டிக்கிறேன், நண்பராக உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னேன். மன்மோகன் சிங் வீட்டுக்கு போனப்ப அவரு எனக்கு 86 வயசாச்சு, உங்களுக்கு என்ன வயசுனாரு? 75. யூ ஆர் மை யங்கர் பிரதர், எங்க குடும்பத்தோட வீட்டுக்கு சாப்பிட வரணும்னாரு. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அற்ப புத்தி எல்லாம் இந்த பேட்டி கொடுக்குற இவங்களுக்கு இருக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். பிரதமர் மோடி கிட்டே போய் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற தைரியம் வைகோ என்ற ஒருவனுக்குத்தான் உண்டு என்பது இந்த உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும். ஈழ தமிழ் இனத்தை படுகொலை செய்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள், அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த பிரச்சனை எப்போது தொடங்கியது, வைகோ பேசியது என்ன பார்க்கலாம். கடந்த 5ஆம் தேதி மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மீது அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் குலாம் நபி ஆசாத் உரையாற்றிக் கொண்டிருந்த போது வைகோ குறுக்கிட முயன்றார். விவாதத்தில் வைகோ பங்கேற்று பேசிய போது சபாநாயகர் அவருக்கு 3 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி அளித்தார். வைகோவை பேச அனுமதிக்குமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்ட நிலையில் வைகோ ஆவேச உரையாற்றினார். Just now you stated that Vaiko will be permitted to speak, but the deputy chairman says only 3 minutes. சுமார் 9 நிமிடங்கள் வரை பேசிய வைகோ தனது உரையின் தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். A fraud was committed by the Congress party. I have got all the respect for Pandit Jawaharlal Nehru's discovery of India at glimpses of world history. No parallel book in history. I bow my respect to Jawaharlal Nehru, but the promise was not kept about the plebiscite. Now I tell you, all these years you killed democracy, Congress party. Every time when Farooq Abdullah was taking tea in a cup of tea in the morning, he came to know his government was dismissed. I told my friend Farooq Abdullah, you forgot the advice given by your great dad, Sheikh Abdullah ji, when you took me to meet Sheikh Abdullah in 1980. Sheikh Abdullah told me, my young friend from Tamil Nadu, don't forget, there is no place in the dictionary of Indian political history either for friendship or for gratitude in Congress party. A separate state, separate constituent assembly, separate constitution, separate flag, a prime minister, all these things were assured by the Congress party, not by Johnson, not by the BJP. It is you who promised. You did break the promise, toppling the government frequently. You played with the sentiments of the people of Kashmir. This bill should be
thrown out. It will be rejected, lock, stock and barrel. But the main culprit is the Congress party. வைகோ காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசி 3 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியின் கண்டன அறிக்கையின் மூலம் மதிமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.